வணக்க மக்களே, சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. துணை முதல்வர் பதவிக்கு 70 சீட்டாம். கூட்டணி கூப்பிட்டு விஜய். எந்த கட்சி தெரியுமா? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில்தான் அதற்கான பணிகள் எல்லாம் அனைத்து அரசியல் கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. அந்த வகையில் தான் திமுக அதிமுக என்ற இரு மிகப்பெரிய ஆளுமை திறனாக உள்ள எதிராக களத்தில் குதிப்பது நடிகரும் விஜய் அவர்கள். அதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ள கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவாகியுள்ளதாம். கட்சி தொடங்கிய பிறகு பெரிதும் பரபரப்பாக இல்லாவிட்டாலும் கூட அவ்வப்போது அறிக்கை பொதுமேடை என இயங்கி வருகிறார் விஜய் அவர்கள். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தாக்கத்தை தமிழக அரசியல் அதிக அளவில் ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாம். அதாவது நடிகர் விஜய்க்கு என்றும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாலும் கூட தமிழக அரசியலில் தற்போதைய நிலவை பொறுத்தவரை கூட்டணி இல்லாமல் தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிட்டு தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறுவது என்பது ஒரு மிக கடினமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற விஜயன் அறிவிப்பால் தான் அவர் பக்கம் சில கட்சிகள் சாயும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருடன் எந்த ஒரு கட்சியும் இதுவரை கூட்டணி வார்த்தை என்று பேச்சுவார்த்தை அடிபடவில்லை என்றே செய்திகள் வெளிவந்தன. அதனைத் தொடர்ந்துதான் திருமாவளவனு கூட வெளிப்படையாகவே விஜய் அவர்கள் அழைப்பையும் விடுத்தும் அவர் அதை ஏற்க மறுத்துவிட்டாராம். இந்த நிலையில் விஜய் தரப்பினர் தொடர்ந்து திமுகவில் கூட்டணியில் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் காங்கிரஸ் தொடர் அழைப்பை விடுத்து வருகிறார். ஏற்கனவே இது தொடர்பாக டெல்லியில் ராகுல் காந்தி அவர்கள் சோனியா காந்தி பிரியங்கா காந்தியிடம் தமிழக காங்கிரஸ் கட்சிகள் எல்லாம் ஆலோசனையும் நடத்தி வருகிறதாம். அதாவது இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கரிடம் மீண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்தால் 70 தொகுதிகள் துணை முதல்வர் பதவி அளிப்பதாக காங்கிரசுக்கு தாவேகா உத்தரவாதம் அளித்துள்ளதாகவும் இந்த பேச்சுவார்த்தை புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் ஒருவர் மூலமாக நடத்தப்பட்டதாகவும் செய்திகள் வெளிவந்தன. ஆனால் தற்போது வரை தாவேகாவின் அழைப்பிற்கு காங்கிரஸ் பிடியொடுக்கவில்லை. அதே சமயம் தேர்தல் சமயத்தில் கூட திமுகவிடமான தொகுதி பங்கீட்டின் போது கடந்த முறைக்காட்டிலும் அதிக தொகுதிகள் கேட்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்தன. காங்கிரஸ் எதிர்பாராத தொகுதிகளெல்லாம் எண்ணிக்கை கிடைத்துவிட்டால் தமிழக வெற்றிக் கழகத்துடனான கூட்டணி பற்றி ஆலோசிக்க தயாராக உள்ளனர். தாவேகா காங்கிரஸ் மட்டுமின்றி மற்ற கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறதா. அதாவது தாவேகா தமிழக காங்கிரசுக்கு தூது விற்று வரும் நிலையில் ராகுல் காந்தி நடத்தும் பாத யாத்திரையில் வரும் 27ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறார். சோனியா காந்தி ஆகியோருடான மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறவு சமூகதனமாக உள்ளது என்றும் இதனால் திமுக கூட்டணியை எளிதில் முறியடித்துவிட காங்கிரஸ் வெளியில் வருமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவும் தமிழகத்தில் நிலவுகிறதாம். அதாவது வரும் சட்டமன்ற தேர்தலில் நெருங்கும் நேரத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு கூட்டணி கணக்குகள் மற்றும் மாறும் என்பதை எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய்க்கு பக்கபலமாக இருப்பார்களா காங்கிரஸ் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சீமான் விஜய் மிக கடுமையாக விமர்சித்து வருகிறாராம். விஜய் எடுக்கும் முயற்சி அளவுக்கு கை கொடுக்குமா அல்லது வேறு ஒரு எந்த கட்சியாவது அவருடன் பக்கபலமாக தோள் கொடுக்குமா என்ற நிலைப்பாட்டில்தான் அரசியல் களமானது தமிழகத்தில் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.